ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம ஒரு டேட்டாவை வியூவில் கொண்டு வரது, எப்படி ஒரு டேட்டாவை வந்து நம்ம டெம்ப்ளேட் வச்சு கொண்டு வரது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து இந்த லீடை வந்து எப்படி நம்ம ஃபுல் லிஸ்ட்டாக கொண்டு வரது, இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா லீட்ஸையும் எப்படி ஒரு டேபிளில் டிஸ்பிளே பண்ணுறது, அண்ட் ஒவ்வொரு லீடோடைய டீட்டெயிலையும் எப்படி நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டு வியூவில் கொண்டு வரது அப்படின்றத பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ஒரு லீடை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், நமக்கு லீடு வேணும் அப்படிங்கும்போது அட்மின்குள்ளே போய்ட்டு நம்ம லீட்ஸ் போய்ட்டு ஆட் லீட் கொடுத்தோம். ஓகே, அப்போ லீடு ஒன்று க்ரியேட் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லீடை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்ம் வழியாக நம்ம லீடை ஜென்ரேட் பண்ணி நம்மளுடைய டேட்டா பேஸுக்கு சென்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய லீட்ஸில் போயிட்டு ஒரு நியூ ஃபைல் forms.py அப்படின்னு நம்ம வந்து ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து forms.py அப்படிங்கிறது ஒரு நார்மல் நேமிங் கன்வென்ஷன். ஓகே, அதனால் நான் வந்து அதே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃப்ரம் Django import forms. ஓகே, ஃபார்ம்ஸ் வந்து நான் ஜாங்கோவில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான ஒரு ஃபார்மை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். கிளாஸ் லீட் ஃபார்ம். ஓகே, இந்த ஃபார்ம் வந்து forms.form வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போது இது வந்து ஜாங்கோடைய ஃபார்ம்ஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணி இந்த கிளாஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஆப்ஜெக்டாக வருது. ஸோ இந்த ஃபார்ம் ஆப்ஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, நமக்கு என்னென்ன ஃபீல்டு நம்ம வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இதில் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு இது என்னது, ஃபார்ம்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு. ஓகே, ஸோ நேம் வந்து நம்ம கேரக்டர் ஃபீல்டாக கொடுத்துருக்கோம், ரைட்? அதே மாதிரி லாஸ்ட் நேமும் கேரக்டர் ஃபீல்டாகவே கொடுத்துக்கலாம். நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் FIRST and last name and வந்து மறுபடி age is equal to forms dot integer field. ஓகே, இதுக்கு வந்து மினிமம் வேல்யூ ஒன்று வைக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் ஏஜ் கொடுக்குறீங்க, ஏஜ் வந்து நெகட்டிவில் இருக்க வாய்ப்பே கிடையாது, ரைட்? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு மினிமம் வேல்யூ ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது. ஸோ இங்கே போனீங்கன்னாலும் நமக்கு வந்து ஒரு லீட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ். அடுத்து வந்து ஏஜென்ட் ஃபீல்டு ஒன்று இருக்குது. ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லேட்டர் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்மை நம்மளோட வியூஸில் கால் பண்ணி இதை வந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம லீட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, லீட் கிரியேட் டாட் HTML. ஓகே, ஸோ இந்த லீட் கிரியேட் டாட் HTMLலையும் லீட் டீட்டெயில் டாட் HTMLலையும் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்காது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை அப்படியே கட் பண்ணுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு லீட் க்ரியேட்டில் போய் நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பாடி டேகை, இந்த பேராகிராஃப் டேகை எடுத்து விட்டுடலாம், பேராகிராஃப் தேவையில்லை. ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு H1 வைக்கிறேன். ஓகே, இங்கே போயிட்டு க்ரியேட் நியூ லீட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ போயிட்டு இந்த டெம்ப்ளேட்டை நம்மளோட வியூவில் கால் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வியூ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். டிஃபைன் லீட் க்ரியேட். ஓகே, இந்த லீட் க்ரியேட் வந்து ரெக்வஸ்ட் இம்போர்ட் பண்ணுது, ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நமக்கு தேவையான இந்த டெம்ப்ளேட்டுக்கு நம்ம வந்து டேட்டாவை பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரிட்டர்ன் ரெண்டர் நம்ம போயிட்டு லீட்ஸ் ஸ்லாஷ் லீட் கிரியேட் டாட் HTML. ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நான் க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். லீட் ஸ்லாஷ் lead create.
டாட் HTML அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா lead create டாட் HTML ID நம்பர். ஓகே, ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் ஒன்று கொடுக்கணும், ரைட்? ரெக்வஸ்ட் கமா சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரீலோட் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும், ரைட்? இந்த கான்டெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நான் இந்த லீட் டீட்டெயிலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளுடைய இந்த forms.py இருக்கு இல்லையா, இந்த forms.pyயை நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி அதை வந்து நம்ம இந்த டெம்ப்ளேட்டுக்கு கான்டெக்ஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு from dot forms import lead form. ஓகே, இந்த ஃபார்ம் தான் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்? இந்த form.pyயில் லீட் ஃபார்ம் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லீட் ஃபார்முக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார்ம் ஈக்குவல் டு லீட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்குறோம். கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்ம் அதுக்கு வந்து இங்கே நம்ம என்ன கீ கொடுத்துருக்கோம், ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபார்ம் அப்படின்னா வந்து கான்டெக்ஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம வந்து இங்கே ஃபார்மில் பாஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது இங்கே கான்டெக்ஸ்ட் பாஸ் பண்ணுறோம். கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லீட் ஃபார்மோட இன்ஸ்டன்ஸ் நமக்கு வந்து இப்போ இங்கே போயிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லீட் க்ரியேட்டில் போயிட்டு எதுவுமே இல்லை, நான் இங்கே போய் அந்த ஃபார்மை மட்டும் அப்படியே கால் பண்ணுறேன். ஓகே, ஃபார்ம் அப்படின்னு நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் நான் இங்கே ரீலோட் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து urls.pyலாம் ஆட் பண்ணவே இல்லை, அதனால தான் அது வந்து எரர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாத் ஓகே, இங்கே போயிட்டு /create/ அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு தேவையான வியூவை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ கமா லீட் கிரியேட். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், லீட் கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த url.pyயில் இந்த ப்ரைமரி கீ நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை மேட்ச் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு வரும்போதும் நம்மளோட ஜாங்கோ என்ன பண்ணோம் அப்படின்னா இதையும் ப்ரைமரி கீயாக மேட்ச் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ பாருங்கள், நமக்கு /create இருக்குல்ல, நான் இங்கே போயிட்டு லீட்ஸ்க்கு அப்புறம் ஓகே நம்ம வந்து URL தப்பாக கொடுத்துருக்கோம், /create அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபீல்டு ஐடி இஸ் எக்ஸ்பெக்டட் பட் காட் கிரியேட் அப்படின்னு வருது. ஓகே, இது ஏன் அப்படின்னா இந்த ப்ரைமரி கீயை வந்து இங்கே மேட்ச் பண்ணதுக்கப்புறம் இதையுமே ஜாங்கோ வந்து ப்ரைமரி கீயாக மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, 2 மெத்தட் இருக்குது. ஒன்று இங்கே போயிட்டு இங்கே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ கிரியேட் ஒர்க் ஆகும், ரிலோட் பண்ணிங்கன்னா கிரியேட் ஒர்க் ஆகும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து எனக்கு ப்ரைமரி கீக்கு மேலே தான் நான் போய் கொடுக்கணும் அப்படின்ற அந்த அவசியம் இல்லை. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே நான் இதை கட் பண்ணுறேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இன்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்க்கும் ஓகே இது வந்து இன்டீஜர் ப்ரைமரி கீ, அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து நார்மல் URL அப்படிங்கிறத இது ஆக்சஸ் பண்ணிக்கும். இப்போ நம்ம வந்து இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஃபார்ம் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம கொடுத்த இந்த ஃபீல்டு எல்லாமே வந்து நமக்கு வரிசையாக வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் நேம் வந்துடுச்சு, லாஸ்ட் நேம் வந்துடுச்சு, ஏஜ் அது வந்து இன்டீஜர் ஃபீல்டு, நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கெலாம் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, பட் நமக்கு தேவை இது கிடையாது, கரெக்டாக? நமக்கு வந்து இதை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது ஒவ்வொரு லைனில் ஒன்றா நமக்கு வந்து இதை பார்க்கணும், ரைட்? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போயிட்டு நம்மளோட லீட் கிரியேட்டில் .as_p அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஃபீல்டையும் ஒரு பேராகிராஃபாக கொடுக்கும். இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன், பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கு கீழே லாஸ்ட் நேம், அதுக்கு கீழே ஏஜ். ஸோ இந்த மாதிரி இது ஒவ்வொன்றையும் ஒரு பேராகிராஃபாக கொடுக்கும். இப்போ நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், பார்த்தீங்களா 3 பேராகிராஃப் டேக் இருக்குது. இந்த ஒவ்வொரு பேராகிராஃப் டேக்குள்ளேயும் ஒரு ஃபீல்டோட வேல்யூ இருக்கும். ஓகே,
ஸோ இந்த ஃபீல்டோட இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, லேபிள் ஃபர்ஸ்ட் நேம்னு இருக்கும். அதே மாதிரி இதோட இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டு, நேம் வந்து லாஸ்ட் நேம். ஓகே, இதோட லேபிள் வந்து லாஸ்ட் நேம். ஸோ இந்த நேம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நேமை வச்சு தான் நம்ம வந்து டேட்டா பேஸுக்கு டேட்டா சென்ட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இது மாதிரி வந்து ஏஜ், இந்த லேபிள் வந்து ஏஜ்னு இருக்குது, நேம் வந்து ஏஜ், ஸ்மால் ஏஜ்னு இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேராகிராஃபாக நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இதை சப்மிட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பட்டன் ஒன்று வச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மை ஸ்பீக் நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பட்டன் ஒன்று வைக்கிறேன். பட்டன். ஓகே, ஸோ இந்த பட்டனுக்கு வந்து டைப் சப்மிட்னு கொடுத்துக்கலாம். டைப் ஈக்குவல் டு சப்மிட். ஓகே, இங்கே வந்து சப்மிட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் இருக்கும். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா சப்மிட் ஆகணும். ஆனால் அப்படி நம்ம கிளிக் பண்ணால் இப்போ எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்காது, அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். ஸோ இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு என்ன ஆக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு ஃபார்முக்குள்ளே வைக்கலாம். ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன ஆக்ஷன் இதில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் இப்போ ஃபார்மில் போயிட்டு டேட்டாவை டேட்டா பேஸுக்கு சென்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டேட்டாவை வந்து நம்ம டேட்டா பேஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மெத்தடு? போஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ மெத்தட் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? போஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த டேட்டாவை வந்து நம்ம டேட்டா பேஸுக்கு நீ சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ ஜாங்கோவை பொறுத்த வரைக்கும் டேட்டாவை டேட்டா பேஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் ஒன்று கொடுக்கணும். இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டாவில் ஏதாவது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோ இல்லை கிராஸ் ரெஃபரன்ஸ் இஷ்யூவோ ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவில் அது இஷ்யூ ஆகும். ரைட், நம்ம டேட்டா பேஸில் query ஃபங்க்ஷன் தப்பாகலாம், இல்லை டேட்டா டைப் மிஸ்மேட்ச் ஆகிறதுனால டேட்டா பேஸ் கிராஷ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் ஒன்று வந்து அனுப்புவாங்க. ஓகே, அந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்து ஜாங்கோவில் மேண்டேட்ரி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் அப்படி உள்ள இன்டென்டேஷன் கொடுத்துட்டு நம்ம இப்போ ஒரு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் ஒன்று இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன். ஓகே, ஸோ அந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இதை வந்து சிங்கிள் ஃப்ளவர் ப்ராக்கெட் அண்ட் பர்சன்டேஜ் சிம்பிள். ஓகே, ஸோ இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இருந்தால் மட்டும்தான் ஜாங்கோ வந்து அதோட ஃபார்மில் இருக்கக்கூடிய டேட்டாவை டேட்டா பேஸுக்கு சென்ட் பண்ணும். ஓகே, அண்ட் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்துடுச்சு. இப்போ நம்ம view.pyல போயிட்டு இந்த சென்ட் பண்ண டேட்டாவை எப்படி நம்ம டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம லீட் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இப்போது ஃபார்ம் கான்டெக்ஸ்ட்டை வந்து நம்மளுடைய டெம்ப்ளேட்டுக்கு பாஸ் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு print request டாட் போஸ்ட். ஓகே, நம்ம அங்கே வந்து மெசேஜ் போஸ்ட் பண்ணுறோம். ரைட், அந்த போஸ்ட் பண்ணுற மெசேஜ் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ ஏ பி அண்ட் ஏஜ் வந்து 2 அப்படின்னு கொடுத்து இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். நம்மளுடைய சர்வரில் அந்த டேட்டா வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். request.post. ஓகே, ஸோ இப்போ நம்ம அனுப்பின டோக்கன் வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஒரு சிஎஸ்ஆர்எஃப் மிடில்வேர் ஒன்று பெருசாக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த சிஎஸ்ஆர்எஃப் மிடில்வேர் தான் வந்து நம்ம டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நமக்கு வந்து டேட்டா பேஸுக்கு சென்ட் பண்ணக்கூடியது. நாம் இங்கே அனுப்பின டேட்டா எல்லாமே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நேமுக்கு அனுப்பின டேட்டா ஒரு லிஸ்ட்டாக வந்திருக்கு, லாஸ்ட் நேமுக்கு அனுப்பின டேட்டா ஒரு லிஸ்ட்டாக வந்திருக்கு, அதே மாதிரி ஏஜுக்கு அனுப்பின டேட்டா வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்திருக்கு. ரைட், ஸோ நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து சர்வர் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே போயிட்டு இந்த ரெக்வஸ்ட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா பேஸுக்கு இதை சென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே,
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய இந்த ரெக்வஸ்ட் வந்து போஸ்டா கெட்டா அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே, ஏன்னா நமக்கு தெரியும் 2 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது, ரைட்? ஒன்று வந்து போஸ்ட் மெத்தட், இன்னொன்று வந்து கெட் மெத்தட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பிரிண்ட்டை எடுத்துகிட்டு, ஓகே, இங்கே நான் பிரிண்ட்டை எடுத்து விட்டுறேன். இப்போது நம்ம ஃபார்முக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து நான் என்ன சொல்கிறேன்னா, இஃப் ஓகே request டாட் மெத்தட் ஈக்குவல் டு நமக்கு வந்து இது போஸ்டா கெட்டா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் போஸ்ட் மெத்தடாக இருந்தால் நீ என்ன பண்ணு, பிரிண்ட் ரிசீவிங் மெசேஜ் அப்படின்னு கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது போஸ்ட் மெத்தடாக இருந்தால் எனக்கு வந்து ரிசீவிங் எ மெசேஜ் அப்படின்னு கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அண்ட் வந்து நம்மளுடைய ஃபார்ம், இந்த லீட் ஃபார்ம் இருக்குது இல்லையா, இந்த லீட் ஃபார்மில் இது போஸ்ட் மெத்தடாக இருந்தால் நமக்கு வந்து அந்த டேட்டாவை பாப்புலேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபார்ம் ஈக்குவல் டு லீட் ஃபார்ம். ஸோ இந்த லீட் ஃபார்மில் போயிட்டு ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட். ஓகே, நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவை நீ இந்த லீட் ஃபார்மில் க்ரியேட் பண்ணிக்கூட அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா கண்டினியூ பாருங்கள், நம்ம அனுப்பின அந்த டேட்டா இப்போ வந்து நான் புதுசாக எதுவும் க்ரியேட் பண்ணல, இதுக்கு முன்னாடி இருந்த அதே இதை வந்து அப்படியே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், நம்ம இதுக்கு முன்னாடி அனுப்புனது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் பாப்புலேட் ஆகி வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்தது இப்போ நமக்கு வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசீவிங் எ மெசேஜ் அப்படின்னு வந்துச்சு நம்ம ஃபஸ்ட் அதை ரீலோட் பண்ணும்போது. அண்ட் நம்ம அனுப்பின டேட்டா எல்லாமே ஃபார்மில் லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் டேட்டா வந்து வேலிடா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். இது வேலிடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இதை வந்து டேட்டா பேஸுக்கு சென்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டேட்டா வேலிடா அப்படின்றத செக் பண்ணுறேன். இஃப் form dot is valid. ஓகே, ஸோ இது வேலிடா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இது வேலிடா இருந்தால் ஓகே, நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் டேட்டா இஸ் வேலிட். ஓகே, இது வேலிடான டேட்டா அப்படின்றத நம்ம அனுப்பிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்ம் டேட்டாவை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம், க்ளீன் பண்ணி. பிரிண்ட் form dot cleaned data. ஓகே, நம்ம கொடுத்துக்கக்கூடிய டேட்டாவை க்ளீன் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபார்முக்கு அனுப்ப போகிறோம். ஓகே, இப்போ நான் போயிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நமக்கு கொடுக்கும்போது எப்படி வந்துச்சு, இங்கே பாருங்கள், நமக்கு வந்து அந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும் லாஸ்ட் டைம். இங்கே நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா தெரியும், சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு கொடுத்துருந்தது லாஸ்ட் டைம், ரைட்? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஒரே ஒரு டிக்ஷனரி, நம்ம ஃபஸ்ட் நேம்னா என்ன, லாஸ்ட் நேம்னா என்ன, ஏஜ்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் ஏஜ், ஏஜென்ட், அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நம்ம வந்து வேல்யூ செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இப்போ நமக்கு டேட்டா வந்துடுச்சு இல்லையா, இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, first name okay equal to form dot cleaned data. ஓகே, இதில் வந்து நமக்கு தேவையானது இந்த ஃபர்ஸ்ட் நேம். இங்கே நமக்கு வந்துருக்குல்ல, ஓகே, நிறையா ரெக்வஸ்ட் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணும், இந்த க்ளீன்டு டேட்டா நம்ம பார்த்த அந்த டிக்ஷனரியிலேருந்து ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எடுத்து கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் நேம் equal to form dot cleaned data. இதில் வந்து லாஸ்ட் நேம், ஓகே, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி ஏஜ் ஈக்குவல் டு form dot cleaned data, இங்கே வந்து நமக்கு ஏஜ் எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோட நிப்பாட்டிடலாமா அப்படின்னு கேட்டால் இங்கே அடுத்த இஷ்யூ வரும். என்ன இஷ்யூ அப்படின்னா, இங்கே ஏஜென்ட் அப்படின்றது ஒன்று அசைன் பண்ணணும். ஓகே, ஆனால் நீங்கள் இந்த forms.py பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் ஏஜ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஏஜென்ட் அசைன் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கல. ஏன்னா இந்த ஏஜென்ட் அசைன் பண்ணுறது
நம்ம பேக்கெண்ட்லேருந்து அசைன் பண்ணுவோம். அதாவது இப்போ ஒரு லீட் வந்து ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு எந்த ஏஜென்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியாது. கம்பெனியில் இருக்க ஒரு ஆள் தான் எடுத்து அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஏஜென்ட்டோடைய வேல்யூ வந்து ஏஜென்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏஜென்ட்டுக்கு எடுத்து அசைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் போய் வேறு மற்ற ஏஜென்ட்ஸுக்கு ரீஅசைன் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஏஜென்ட் ஈக்குவல் டு ஓஆர்எம் மேனேஜர் பார்த்தோம், ரைட்? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏஜென்ட்ஸ் மாடலில் இருக்கக்கூடிய, ஸோ இங்கே ஏஜென்ட்ஸ் மாடலில் இருக்கக்கூடிய ஓகே சர்வர் ரன் ஆகலை இருந்ததுனால, ஸோ இப்போ சர்வர் ரன் ஆகலை, நம்ம சின்டாக்ஸ் கரெக்டாக க்ளோஸ் பண்ணாதனால இப்போ டிபி ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா லீட்ஸில் ஏஜென்ட் மாடலில் இருக்கக்கூடிய இந்த ஏஜென்ட்டுக்கு நம்ம போய் அசைன் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஜென்ட், ஸோ இப்போது ஏஜென்ட் ஃபீல்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏஜென்ட் மாடலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஏஜென்ட்டை எடுத்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜென்ட் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஏஜென்ட் மாடலில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் ஏஜென்ட் வந்து நமக்கு எடுத்து அது வந்து வேல்யூவாக கொடுத்துரும். ஓகே, ஸோ இது வந்து டாட் கெட் கொடுக்குற அதே மாதிரி தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு பதிலாக கெட் அப்படின்னு கொடுத்தா என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் வருமோ அதே மாதிரி தான். ஆனால் நமக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து எடுத்து கொடுத்துரும். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நமக்கு தேவையான எல்லா ஃபீல்ட்ஸும் கிடச்சிச்சு. ஃபஸ்ட் நேம் கிடச்சி, லாஸ்ட் நேம், ஏஜ், ஏஜென்ட் எல்லாமே கிடச்சிச்சு, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லீட் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, லீட் டாட் ஆப்ஜெக்ட் டாட் க்ரியேட். ஸோ நம்ம லீட் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் நேம் கொடுக்கணும், ரைட்? ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம் நம்ம இங்கே வந்து எடுத்துருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, அதே மாதிரி அடுத்து லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு லாஸ்ட் நேம் நம்ம வந்து இங்கே எடுத்துருக்கோம் இந்த லாஸ்ட் நேம். அடுத்தது வந்து ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ். ஓகே, ஏஜ் எடுத்துருக்கோம். அடுத்தது வந்து ஏஜென்ட் ஈக்குவல் டு ஏஜென்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே எல்லா வேல்யூவும் நம்ம போஸ்ட் பண்ண அந்த டேட்டாவிலேருந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம், ஏஜென்ட் மட்டும் ஃபெச் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லீட் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். பிரிண்ட் லீட் ஹேஸ் பீன் கிரியேட்டட். ஓகே, ஸோ இந்த லீடு க்ரியேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறோம். ஓகே, இப்போ நமக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போது லீட் க்ரியேட் ஆகிடுச்சா இல்லையான்றதை செக் பண்ணிடலாம். இப்போ போய்ட்டு நான் இங்கே போய் சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்ம லீட்ஸில் வந்து பார்க்கும்போது பாருங்கள் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம டெர்மினலில் பாருங்கள் லீட் ஹஸ் பீன் கிரியேட்டட் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம சென்ட் பண்ண அந்த டேட்டா வந்து நமக்கு லீடாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறமும் அதே ஃபார்ம் லோட் ஆகிருக்கு அண்ட் வந்து அந்த நம்ம அனுப்பின டேட்டா எல்லாமே அதில் ஆட்டோமேட்டிக்காக ரீபாப்புலேட் ஆகிருக்கு. பட் நமக்கு இது வேண்டாம் இல்லையா, இவங்க ஒவ்வொரு தடவை சப்மிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு புதுசாக ஒரு லீடு க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 தடவை க்ரியேட் ஆகிடுச்சா. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது சப்மிட் பண்ணி முடித்த உடனே நம்ம பேசாமல் இதை வந்து இங்கே ரீடைரக்ட் பண்ணி விட்டுடலாமா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு நம்ம ஷார்ட்கட்டில் ஓகே ரெண்டர் கூட ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி லீட் க்ரியேட் ஆன உடனே ஓகே ரிட்டன் ரீடைரக்ட் எங்கே ரீடைரக்ட் பண்ணணுமோ அங்கே வந்து நம்ம இதை ரீடைரக்ட் பண்ணி விட்டுடலாம் லீட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து லீட்ஸுக்கு தானே இது அனுப்பணும். ஓகே, இங்கே தான் நமக்கு இதை வந்து அனுப்பணும், ரைட்? ஸோ இப்போ என்ன ஆகும், இப்போ நான் போயிட்டு க்ரியேட் கொடுக்குறேன். க்ரியேட் அப்படின்னு நான் கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வருது. ஓகே, அனு பால் ஏஜ் 25 அண்ட் சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா முடித்த உடனே பாருங்கள் நேராக நமக்கு வந்து இங்கே நம்மளுடைய டேட்டாபேஸ் லிஸ்ட்டுக்கு வந்துடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான லீடை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான். ஃபார்ம் வச்சு நீங்கள் நிறைய பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபார்ம்ஸில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மாடல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம்.
ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஏஜென்ட் வந்து நம்ம வந்து ஃபார்மில் வைக்கல, இங்கே போயிட்டு நம்ம வந்து ஃபெச் பண்ணி எடுத்துருக்கோம், ரைட். ஆனால் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடல் ஃபார்ம்ஸில் வந்து எப்படி இந்த ஏஜென்ட்டை உள்ளே கொண்டு வர்றது, மாடல் ஃபார்ம்ஸ் தான் என்ன, ஜாங்கோலே பை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.